ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுடுங்க, ஒழுங்கா என்ன போக விடுங்க. விடு. இது எனக்கும் இந்த ஊருக்கும் இருக்கிற பகை இல்ல, உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை. என்னுடைய பிரேதாத்மா உங்க யாரையும் சும்மா விடாது. இந்த தீரா பகையை நான் தீர்க்காம விட மாட்டேன். கண்மணி, உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சரியத்தை காப்பாத்திட்டேன். போட்டா நம்ம கயல்வி ஆபத்தை போக்குனதும் உண்மைதான். ஆனா நான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த சூனியக்காரியோட பிரேதாத்மா இந்த ஊரையே பழித்திக்க வந்துருச்சு. அவ்வளவு சக்தி வாய்ந்த கற்களை வச்சு நீங்க சமாதி கட்டியும் அந்த பிரேதாத்மா எப்படி பாட்டி வெளியே வந்தது? அவருடைய உயிரையே கொடுத்து இதுக்கு மேல எதுவும் கேட்காத, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். அம்மா, என்னம்மா பேசுற நீ? நீ என்னைய 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுமா நானு? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? நீ நான் வயித்துல 10 மாசம் சுமந்த பெத்த பொண்ணுனா அப்ப அது யாரு? ஒழுங்கு மரியாதையா என்ன விட்டுடுங்க. என்னை இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து. என்ன விடுங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஒழுங்கா என்ன விட்டுடுங்க. நீங்க சாமி கும்பிடுறவங்க, ஆனா நான் சாத்தான கும்பிடுறவ. உன் பார்வைக்கு நீ செய்யறது சரினா என் பார்வைக்கு நான் செய்யறதும் சரிதான். ஒழுங்கா என்ன போக விடுங்க. விடு. சொல்றேன்ல, விடு. உன்னை அழிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். அந்த சின்ன குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைய ஏன் நீ அநியாயமா தூக்கிட்டு போயிட்ட? அந்த குழந்தை இல்லாம அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த குழந்தையும் அவங்க அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? சொல்லு, கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இங்க பார், என்ன புடிச்சு கட்டி போட்டதுனால என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் உனக்கும் சேர்த்து நான் உயிர் பிச்சை கொடுக்கறேன். ஒழுங்கா என்ன விட்டுடு. இல்லனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஏன்டா இந்த சூனியக்காரியை இப்படி கட்டி போட்டு கொடுமை பண்ணணும் நினைச்சு அழுவீங்க. உங்க எல்லாரையும் அப்படி நான் அழ வச்சிருவேன். உனக்காகவும் உன் ஊர் நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். ஒழுங்கா என்ன விடு. சொல்றேன்ல, கயிறை கழட்டி விடு. உன்னை நாங்க எல்லாரும் மன்னிச்சு விட்டா மட்டும் என்ன? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் வருந்தி சாமி கும்பிட்டு சன்னியாசியாவா போக போற? மறுபடியும் இதே மாதிரி சூனியக்காரி வேலையை தான் செய்வ. இந்த ஊர்ல இல்லனாலும் இன்னொரு ஊர்ல போய் நீ இதை செய்வ. அந்த ஊர்லயே இருக்கிற மத்த ஜனங்களும் கஷ்டப்படுவாங்க. அந்த ஊர்ல வளர்ற செல்ல பிராணிகளையும் சின்ன குழந்தைங்களையும் நீ எடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இங்க பாரு, உனக்கு நான் என்ன வேணும்னாலும் தரேன். அல்ல குறையாத செல்வம் தரேன். உன்னை நான் தங்க காசுலயே குளிக்க வைக்கிறேன். நீ கை நீட்டுற தூரம் வரைக்கும் வயல், தோப்பு, நிலம், வீடுன்னு நிறைய சொத்துகள் தரேன். உன்னுடைய இந்த இளமை என்னைக்கும் அழியாம முதுமை வராம உன்னை இளமையாவே இருக்க வைக்கிறேன். அந்த குழந்தைய உன்னால திருப்பி தர முடியுமா? அந்த குழந்தைய இழந்த அவங்க அம்மாவோட கஷ்டத்தை உன்னால போக்க முடியுமா? இது எல்லாத்தையும் நீ திருப்பி கொடு. உன்னை நான் இப்பவே விட்டுடுறேன். இது வரைக்கும் உன்னால இறந்து போன ஆடு மாடுங்களை எல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு, கேக்குறல, பதில் சொல்லு. உன்னை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுங்கெல்லாம் ஒரு பிராணி, அவ்வளவுதான். ஆனா எங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அந்த ஆடு மாடுங்கெல்லாம் எங்க கூட பிறக்காத ஜீவனுங்க. அப்படிதான் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் நினைக்கிறோம். அந்த ஜீவனுங்களை கூட்டிட்டு போய் உன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுங்க எல்லாத்தையும் திருப்பி கொடு. அப்ப நான் உன்னை விட்டுடுறேன். சொல்றேன்ல, இவ்வளவு தூரம் நான் சொல்றேன்ல. ஒழுங்கு மரியாதையை எனக்கு கழட்டி விடுங்க. உங்க யாருக்கும் உயிர் மேல ஆசை இல்லையா? ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க. இந்த கயிறை கழட்டி விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஒழுங்கு மரியாதையை இந்த கயிறை கழட்டி விடுங்க. விடுங்க. சாத்தான கும்பிடுற உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா காலம் காலமா பொட்டமணியே நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இன்னும் பண்ணிடாத, தயவு செஞ்சு விடு. விடு.
கயல்விழி நில்லு, அவசரப்படாத. இவளை அவசரப்பட்டு கொல்றதுனால பிரச்சனை முடிய போறது கிடையாது, இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். சாமி, என்ன தடுக்காதீங்க. இவளை கொல்லாம நான் விட மாட்டேன். இவெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. இவளால எத்தனை உயிர் போயிருக்கு நம்ம ஊர்ல. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வழி விடுங்க, வழி விடுங்கன்னு சொல்றேன்ல. இந்த தீய சக்தியை நான் அழிச்சே ஆகணும். இப்ப அவளை கொன்னனா இவ இதை விட பயங்கரமான பிரேதாத்மாவாயிடுவா. பிரேதாத்மாவா? அப்படின்னா இந்த சூனியக்காரி உன் மேல தீரா பகையோட இருக்கா. நம்ம சாஸ்திரப்படி எந்த மனிதனாவது தீரா பகையோட இறந்துட்டானா அவனோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகாது. பகையை தீக்கிர வரைக்கும் அது ஓயாது. இவ்வளவு மாதிரி கொடூர பூத பிரேத அகோரா அவ அதி பயங்கர பிரேத சக்தியா மாறிடுவா. அது இதை விட ஆபத்து. ஆனா இவளை இப்படியே விட்டுட்டா இவ யாரையும் வாழ விட மாட்டா. ஆமா சாமி, நான் எப்படி என் குழந்தைய இழந்து கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இவளால. அதனால இவளை உயிரோடவே விடக்கூடாது சாமி. இவளை விட்டா இந்த ஊருக்கே கெட்டது. கயல்விழி சொல்றது சரிதான். உண்மைதாமா. ஆனா இப்ப இவளை சாவடிக்கிறதுனால பிரச்சனை தீர போறது கிடையாது. அப்படின்னா இவளை சாகடிக்காம இவ உயிரோட இருக்கும்போதே இப்பவே இந்த நிமிஷமே இவளுக்கு நான் சமாதியை கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவ பிரேதாத்மா கூட வெளியே வரக்கூடாது, வர விட மாட்டேன். அந்த சமாதியை ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்தியை சேர்த்து வச்சு கட்டுறேன். எந்த சூழ்நிலையிலும் இவளுடைய பிரேதாத்மாவை வெளியே வர விட மாட்டேன். இது என்னுடைய குலதெய்வம் ஜக்கம்மா மேல ஆன. ஆனா ஒரு விஷயமா, யாராவது இவ சமாதியை உடைச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து வர பிரேதாத்மா பேரழிவு உண்டாக்கிடும். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் இந்த ஊரையும் கூண்டோட அழிச்சிடும். அப்படி நடக்க நான் ஒரு காலமும் விட மாட்டேன். இவளுக்கு சமாதி கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. கட்டுங்க சமாதியை. கயல்விழி சொன்னதை கேட்டு அந்த சூனியக்காரி நடுநடுங்கி போயிட்டா. உலகத்துல இருக்கிற எல்லா புனித ஸ்தலத்துல இருந்தும் கற்களை கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி எந்திர தகட கொண்டு வந்தாச்சு. இந்த உலகத்தை காக்குற ஈசனோட சக்தி வாய்ந்த மந்திர கயிறை எடுத்துட்டு வந்திருக்கோம். கடைசியா இந்த ஊரை காப்பாத்துற பொட்டம்மனோட சூளத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சூனியக்காரிய உயிரோட சமாதி கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த சூனியக்காரிக்கு சமாதி கட்டுறதுக்கு சரியான நேரம் தகுனம் வந்துருச்சா இப்பவே சோழி போட்டு பார்த்து சொல்றேன். கடவுளே, 5 சோழில 2 சோழி தீயில கருகுது. என்ன சூழி எரியுது? இப்பவும் சொல்றேன், கடைசியா ஒழுங்கா என்ன கட்டிருக்க கயிறை கழட்டி விடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் உயிர் பிச்சை கொடுக்கறேன். என் தீய சக்தியை மீறி உங்களால எதுவும் செய்ய முடியாது. என்னாச்சு சாமி, என்னாச்சு? ஏன் சூழி போட்டது எரியுது? சொல்லுங்க. இந்த சூனியக்காரியோட தீய சக்தி இன்னும் குறையல. அது அடங்கணும்னா முதல்ல நம்ம ஈசனுக்கு பூஜையை ஆரம்பிச்சிடுவோம். ஈசன் அபிஷேகம் பண்ணி அதுல இருந்து வர பால்ல ஒவ்வொரு கற்களையும் நினைச்சு நினைச்சு நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இவளோட தீய சக்தி தன்னால வலுவிழந்து போயிடும். வேண்டாம் வேண்டாம். பூஜையை நிறுத்து, பூஜையை நிறுத்து. கயல்விழி, முதல்ல நீ வந்து உன் கையால ஈசனுக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடு. நான் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண பாலால கடலை முழுசா நினைச்சாச்சு. இப்ப இந்த கற்கள் மேல சக்தி வாய்ந்த கற்களா மாறிடும். அபிஷேகம் பண்ண கற்களுக்கு புட்டம்மனோட மஞ்சள் குங்குமத்தை இட்டு நீங்க இவளுக்கு சமாதி கட்ட ஆரம்பிச்சிடலாம். கயல்வி, நீ என்ன அழிச்சிட்டதா மட்டும் நினைக்காத. இப்ப சொல்றேன், இந்த நொடி சொல்றேன் கேட்டுக்கோ. இது எனக்கும் இந்த ஊருக்கும் இருக்கிற பகை இல்ல, உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து இந்த பகையை தீக்காம போக மாட்டேன். உன்னை நான் பழிக்கு பழி வாங்காம போக மாட்டேன். இது நீ எனக்கு கட்டுற சமாதி இல்ல, உனக்கு நீயே கட்டுற சமாதி. உன் கையால இந்த ஊருக்கு கட்டுற சமாதி. ஒவ்வொரு கல்லும் எடுத்து வைக்க வைக்க ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது அந்த தீய சக்தியால. நான் இந்த சமாதிக்குள்ள இறந்தாலும் என்னுடைய பிரேதாத்மா உங்க யாரையும் சும்மா விடாது.
இந்த தீரா பகையை நான் தீர்க்காம விட மாட்டேன். திரும்ப வருவேன் கயல்விழி, உன்னை பழிக்கு பழி வாங்கறதுக்கு, இந்த பகையை தீர்க்கறதுக்கு. நான் அழிஞ்சிட்டேன் மட்டும் நீ நினைக்காத, இந்த ஊர் அமைதியா இருந்துரும் மட்டும் நீ நினைக்காத. கண்மணி, உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சரியத்தை காப்பாத்திட்டேன். இனி இந்த ஊர்ல ஒரு உயிர் கூட காணாம போக கூடாது. இது உண்மையான சத்தியம். இனி இந்த சூனியக்காரியால நம்ம ஊர்ல இருக்கிற எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து கிடையாது. மீறி எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்து அவங்கள நான் காப்பாத்துவேன். இது எங்க குலதெய்வம் ஜக்கம்மா மேல ஆணை. உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய ஸ்தலத்துல இருந்தும் பெரிய பெரிய கற்களை வரவழைச்சு இரும்பு கோட்டை மாதிரி அவளுடைய சமாதியை கட்டினாங்க. அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ண பால்ல கல்ல நினைச்சு அதுக்கப்புறம் அவளுடைய சமாதி கட்டினாங்க. மகா சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி எந்திரங்கள் வச்சு அந்த சமாதியில இருந்து காத்து கூட வெளியே வர முடியாத அளவுக்கு எந்திரங்களால மூடிட்டாங்க. சக்தி வாய்ந்த அந்த பொட்டம்மன் கையில இருந்த சூலத்தையும் சிவமந்திர கட்டு போட்ட ரக்ஷகளை வச்சு அவளுடைய பிரேதாத்மா வெளியே வர முடியாத அளவுக்கு கட்டு போட்டா நம்ம கயல்வி. அந்த நிமிஷம் அவளை பார்க்கும்போது எங்க எல்லாரையும் காப்பாத்த வந்த காளியாத்தாவா தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சா. அப்ப அந்த சூனியக்காரிக்கு கயல்விழி நல்லபடியா சமாதி கட்டிட்டாங்களா? உங்க ஊருக்கு வந்த ஆபத்தெல்லாம் அவங்க போக்கிட்டாங்களா பாட்டி? அந்த சூனியக்காரிக்கு சமாதி கட்டினது உண்மைதான். அவளால இந்த ஊருக்கு வந்த ஆபத்தை போக்குனதும் உண்மைதான். ஆனா ஆனா என்ன பாட்டி ஆச்சு? என்னாச்சு? ஏன் ஆனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க பாட்டி. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த சூனியக்காரியோட பிரேதாத்மா இந்த ஊரையே பழித்திக்க வந்துருச்சு. என்ன பாட்டி சொல்றீங்க? அந்த பிரேதாத்மா பைத்தியக்கு வந்துருச்சா? அவ்வளவு சக்தி வாய்ந்த கற்களை வச்சு நீங்க சமாதி கட்டியும் அந்த பிரேதாத்மா எப்படி பாட்டி வெளியே வந்தது? எங்களை காப்பாத்துறதுக்காக கயல்விழி அவளுடைய உயிரையே கொடுத்து இதுக்கு மேல எதுவும் கேட்காத, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. பாட்டி பாட்டி